ராத்திரி ஈசனுடன் ஓரிரவு உங்கள் குமுதம் மற்றும் குமுதம் பக்தி யூடியூப் பக்கத்தில் சிறப்பு நேரலை சப்போர்ட்டட் பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ். ஓட்டு வாங்கின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ரங்கசாமி வந்து முதலமைச்சரா உட்கார்ந்துக்கிறாரு. அவருக்கு வெக்கமான சூடு சோரணை இல்லையா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? மனசாட்சியை வந்து சாவடிச்சிட்டாரா? அப்படின்னா பதவி வெறி உங்களுக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து கூட ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை நாடே நீங்க கொந்தளிச்சுக்குது. இந்த நேரத்துல வந்து கூட உங்களால வந்து எதுவுமே அரசாங்க சார்பில் எதுவுமே செய்யல. 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? அந்த பணம் கொடுக்கறதுக்கும் பெற்றோரை ஜிக்மல்ல இருக்கும்போது மிரட்டி அவங்கள கூட்டுன்னு போய் ஒரே ஒரு ஆள் அவங்க குடும்பத்துல அவங்க அப்பாவை மட்டும் கூட்டுன்னு போய் வேற யாரையும் பேசவே விடாம சுத்தி நின்று அரசியல்வாதி நின்று நீ ஒத்துக்கோ 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 சொல்லிட்டு அவர் கம்பல் பண்ணி ஒத்து வச்சுக்கிறாங்க. ஒரு கொலை நடந்துச்சுன்னா 20 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தா முடிஞ்சு போச்சா? உங்க குடும்பத்துல நடந்தா ஒத்துப்பீங்களா? எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செல்லமகள் ஆர்த்திக்கு அஞ்சலி கூட செலுத்த தயாராக இல்லாத முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக ராஜினாமா பண்ண வேண்டும். புதுச்சேரி அரசும் புதுச்சேரி காவல்துறையும் இங்கே கொலையாளிகளை மறைக்கக்கூடிய ஒரு சதி திட்டத்தில் செயல்பட்டு புதுச்சேரி அரசை இந்திய ஜனாதிபதி டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.